தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கோவில் பூசாரி மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சன் விடுதி கிராமத்தை சேர்ந்த பூசாரியான பெருமாள் கடந்த 19ஆம் தேதி தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க சைக்கிளில் சென்றபோது இருசக்கர வாகனம் மோதி பலத்த காயமடைந்தார். இந்நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பெருமாள் உயிரிழந்தார். இதனிடையே புகார் அளித்தும் விபத்து ஏற்படுத்தியவரை விடிய அரசின் காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்றும் நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இறந்தது. இன்னும் அதுல இருந்து இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்க கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போய்கிட்டு ஆளுங்க போக போக வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நடவடிக்கை யாரும் இது வரைக்கும் எடுக்கவில்லை. அது தெரியல. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காட்டு முயல்களை வேட்டையாடிய 3 பேர் சிக்கினர். புலிக்கரை அருகே கல்லாங்காட்டனூர் கிராமத்தில் 3 பேர் கம்பி வலை கூண்டில் வைத்து காட்டு முயல்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து காட்டு முயல்களை விற்பனை செய்த வளன், மைதீன், சக்திவேல் ஆகிய 3 பேர் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 10 முயல்கள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் வனத்துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் சமூக விரோதிகள் வனவிலங்குகளை அச்சமின்றி வேட்டையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.